புவனேஸ்வர் அருகே உள்ள தௌலிகிரி என்ற இடத்தை பற்றி ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தௌலிகிரி புவனேஸ்வரிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிறது. இந்த இடம் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக கருதப்படுகிறது. வரலாற்று சிறப்பு மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியிலும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது. எதனால் இதற்கு வரலாற்று சிறப்பு என்று சொன்னால், கிமு 261ஆம் ஆண்டு இங்கு கலிங்க போர் நடந்தது. இந்த கலிங்க போரில் மன்னர் அசோகர் வெற்றி பெற்றார். கலிங்க நாட்டை தோற்கடித்து அந்த நாட்டை கைப்பற்றினார். ஆனால் அந்த போருக்கு பின் நடந்த நிகழ்வுகள் அசோகரை மிகவும் மன வருத்தம் அடைய செய்தன. அவர் அங்கு அந்த போர்க்களத்திலே மிகவும் புண்பட்டு இறந்து கிடந்த பல்வேறு மனிதர்களை பார்த்து அவர் மனம் மிகவும் வருத்தப்பட்டது. அதனால் போர் இனிமேல் செய்ய வேண்டாம், நாம் இனிமேல் படையெடுத்து சென்று ஆக்கிரமிப்பு செய்யும் ஒரு மன்னனாக நாம் இருக்க வேண்டாம். நாம் புத்த மதத்தை தழுவி உலகத்துக்கு அமைதிக்கான பாதையை காட்டுவோம் என்று அசோகர் இங்குதான் முடிவு செய்தார். இந்த இடத்தில்தான் அசோகர் தனது மனம் மாறிய பின் அசோகர் தனது கொள்கைகளை ஒரு பாறையில் கல்வெட்டாக எழுதி வைத்த ஒரு நிகழ்வு இங்கு நடந்திருக்கிறது. அந்த பாறையில் எழுதி வைத்த மொழியை பிராகிருத் என்றும் பிராமி என்றும் சொல்கிறார்கள். இந்த கல்வெட்டுக்கள் அசோகருடைய கொள்கையான அமைதியையும் தர்மத்தையும் உலகத்திற்கு பறைசாற்றுவதாக இருக்கிறது. தௌலிகிரியில் சாந்தி ஸ்தூபா என்ற ஒரு இடம் இருக்கிறது. 1972ஆம் ஆண்டு கலிங்கா நிப்பான் புத்த சங்கம் என்ற அமைப்பினரால் இது கட்டப்பட்டது. இது தௌலிகிரியின் மேல் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ள ஒரு கட்டிடமாகும். இதை ஆங்கிலத்தில் டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உருளை வடிவில் இது அமைந்திருக்கிறது. வெள்ளை நிறம் இதுக்கு பூசப்பட்டிருக்கிறது. கலிங்கத்தில் நடந்த மிகவும் கோரமான ஒரு போராக இருந்து அசோகரின் மனதை மாற்றியது. எனவே அதற்கு பின் அவர் சமாதானத்தை நாடியதால் இந்த கட்டிடத்திற்கும் வெள்ளை நிறம் பூசப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தௌலிகிரியில் தயா என்று சொல்லக்கூடிய ஒரு நதியும் இருக்கிறது. இந்த சாந்தி ஸ்தூபாவிலிருந்து பார்க்கும் பொழுது மிக உயரத்திலிருந்து இந்த தயா நதி நம் கண்களுக்கு தெரியும். கலிங்க போர் நடந்த பொழுது இந்த தயா நதி முழுக்க இரத்தத்தால் நிரம்பி சிகப்பாக மாறியதாக சொல்லப்படுகிறது. அசோகரின் மனமாற்றத்திற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் மிகவும் பழமையான ஒரு யானை சிற்பம் இருக்கிறது. யானை சிற்பம் என்றால் அதாவது பாறையை குடைந்து அதிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகவும் பழமையானது. காலப்போக்கில் பல்வேறு விதமான காலநிலைகளுக்கு உட்பட்டிருந்தாலும் இந்த சிற்பம் நன்றாகவே இன்னும் இருக்கிறது.